ஐயோ என் பிள்ளை ஒரு சின்ன பணிஞ்சாடிய. எந்த தாய்க்கும் இப்படி ஒரு இழப்பு நிகழக்கூடாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுங்க. வீட்டுக்கு நாங்கள் இங்கே வாடகைக்கு இருந்தோம். அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வாடகைக்கு தாசியமாக கட்ட முடியல. வாடகை கம்மியாக இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். சரின்னு சொல்லி ஸ்கூலுக்குன்னா சாயங்காலம் எப்பவுமே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஆட்டோ புக் பண்ணி தான் நாங்கள் போவோம். திடீர்னு இப்போ நேரத்துக்கு கொஞ்சம் கூட நினைக்கிறீங்க. தேவதையாய் துள்ளி குதித்த 13 வயது சிறுமி விபத்து நடந்த பகுதியிலேயே உயிரிழப்பு. என் பிள்ளைய விட்டுட்டேனே, நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சேனே, அங்க வாடகை கூடன்னு தான் இங்க வந்தோம். இப்படி ஒரு துயரம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அங்கேயே இருந்திருப்பேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து கதறி அழும் தாய். ஆறுதல் சொல்ல முடியாமல் கலங்கி நின்ற உறவுகள். கோவை உக்கடம் பகுதியை சேர்ந்த பாலன் மற்றும் சாவித்ரி தம்பதிக்கு 13 வயது மகள் இருந்திருக்காங்க. தூய்மை பணியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைய நல்லா படிக்கணுங்கிற கனவோட வாழ்ந்திருக்காங்க. மாநகராட்சி பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்க வச்சிருந்திருக்காங்களாம். ஸ்கூல் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கிருந்து ஆட்டோல போறதுக்காக அந்த சிறுமி நடந்து சென்றதா கூறப்படுது. அப்போ எதிரில வந்த டாடா ஏசி வாகனம் ஒன்று இந்த சிறுமி மேலேயே மோதி சம்பவ இடத்திலேயே அவங்க உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 13 வயது குழந்தையோடைய உயிரிழப்பு அந்த பகுதியிலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.